மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலியில் கரை ஒதுங்கிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் பயன்படுத்தப்படும் ராட்சத குழாய்களை நகர்த்தும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் குருநாதன் வழங்க கேட்போம். குருநாதன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலியில் உள்ள கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் 3வது யூனிட் தயாராகி வரும் நிலையில் அதற்கு பயன்படுத்தப்படும் குடிநீர் குழாய்கள் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் இருந்த நிலையில் ராட்சத அலையின் வேகத்தால் குடிநீர் குழாய்கள் நேற்று கரை ஒதுங்கியது. அதனை கடலில் குடிநீராக்கும் திட்ட அதிகாரிகள் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்களுடன் 10 பொக்லைன் இயந்திர உதவியுடன் இணைந்து 2ஆம் நாளாக கடலில் உள்ளே நடத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போதிலிருந்து ஆரம்பித்தாலே இப்பணியை முடிக்க கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல் ஆகும் என தெரிகிறது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள குடிநீர் குழாய் கரை ஒதுங்கிய நிலையில் 100க்கும் மேற்பட்ட சிறிய துடுப்பு படகு மூலம் மீன்பிடிக்கும் மீனவர்கள் 2ஆம் நாளாக கடலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.